எல்லா சீரியல்லையுமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. இல்லை பல ஆட்கள் அப்பப்போ ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுப்பாங்க. அதை வச்சு தான் அந்த சீரியலை மெகா சீரியலாக இழுத்து தள்ளி ஓட்ட முடியுங்கிற காரணத்துக்காகவே. அதே மாதிரி தான் இனியாவுக்கு அவங்களே விசாரணை பண்ணி தெரிஞ்சிருச்சு இந்த நிதிஷ் சரியில்லை, நிதிஷ்க்கு வந்து போதைப் பொருளுக்கான பழக்கம் இருக்குது, ஏற்கனவே 6 மாதம் அவர் ஜெயிலில் இருந்திருக்காருங்கிறத மறைச்சிருக்காங்கலாம் தெரியும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க அப்பா வந்து நீ வா வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்டு இருக்கும்போது நான் வரலப்பா, ஆகாஷை நான் பார்த்ததுக்கப்புறம் தானே அவர் இந்த போதைக்கு திருப்பி அடிமையாயிட்டார், அதனால நான் கூடவே இருக்கேன், என்னை யாரும் இங்கே கொடுமைப்படுத்தலை அப்படிங்கிறாங்க. எப்பா சாமி அப்படின்னு இருந்துச்சு நமக்கு. ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னமும் வந்து அந்த பாக்கியாவுக்கு இந்த விஷயம் தெரிய வரதை கொஞ்சம் நாள் இழுக்க போகிறாங்க. அதை வச்சு இன்னொரு 3-4 எபிசோடு வந்து பாக்கியா சந்தேகத்தோடையே ஓட்டி என்னாச்சு ஏதாச்சுன்னு கண்டுபிடிச்சி அப்புறமா இன்னொரு பிரச்சனை வரும்போது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏன் இதை என்கிட்ட சொல்லலைன்னு வந்து கோபிக்கிட்ட கோவப்பட்டு அப்புறமா வாமா வீட்டுக்கு கூப்பிட வரதுக்குள்ளார ஏதாச்சும் இனியாக பிரச்சனை வந்து நிதிஷ் அடிச்சிட்டாரு பிடிச்சிட்டாரு ஏதாவது பிரச்சனை வருது. அப்புறம் மொத்தமாக வந்து இந்த உறவே வேணாம் கட் பண்ணிட்டு வருது. இந்த விஷயத்தை என்ன அதாவது என்னன்னா இப்போ சின்னதாக தானே வெடிச்சிருக்குன்னா பெருசாக வெடிக்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு இப்போ இனியாக விட்டு வந்திருக்காங்க. இந்த முட்டாள்தனமான முடிவை வச்சு எனக்கு 3 எபிசோட ஓட்டிட்டாங்க. ஆனால் வந்து அப்படியே குற்ற உணர்ச்சி குறுகுறுத்து உட்காந்துருக்காரு. இப்போ கோபி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இனியாவுடைய முடிவை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.